இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறான், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. ஆம், வேதத்திலே அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால், கர்த்தருடைய வார்த்தை கிடைத்தபோது அநேகருக்கு அது மகிழ்ச்சியை உண்டாக்கினது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடு பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடு வரும்போது வெட்கப்படுவார். வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் அப்படியே கீழ்ப்படியணும். வார்த்தையின்படி வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அநேக வேதனைகளோடு, வியாதிகளோடு, பிசாசின் பிடிகளோடு மனிதர்கள் கண்ணீரோடு நின்றபோது இயேசுவின் வார்த்தை அநேகருக்கு நம்பிக்கை கொடுத்தது. நாம் லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே ஒரு ஜெப ஆலய தலைவனை குறித்து பார்க்கிறோம். அங்கே உன்னுடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று அனைவரும் சொல்லும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். இந்த வார்த்தை அந்த ஜெப ஆலய தலைவனுக்கு நம்பிக்கையை கொடுத்து நின்றது. இன்னும் பிசாசு பிடித்த மனிதர்களை பார்த்து அவர் விடுதலை கொடுத்த போது அங்கே அநேகருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை பிறந்தது. லாசருடைய வாழ்க்கையிலே வெளியே வா என்று சொல்லி அவர் அழைத்த போது அந்த குடும்பத்திற்கு ஒரு முழு நம்பிக்கை பிறந்தது. ஆண்டவருடைய வார்த்தை, இந்த வேதம் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய வார்த்தைகளின்படி செய்ய வேண்டும், அவர்களுடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும். நம்முடைய இருதயம் தேவ வார்த்தையால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கூட ஒரு ஓமையை சொல்லுகிறார், என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷருக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் வேத வசனத்தின்படி வாழ்ந்தோம் என்றால் நமக்கு விரோதமாய் எத்தனை இக்கட்டுகள், எத்தனை வேதனைகள், எத்தனை நெருக்கங்கள், கண்ணீர்கள் மோதலாம். ஆனால் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் வீசுகிற புயலை, நம்முடைய வாழ்க்கையில் வீசுகிற வேதனையை அழிக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நானும் நீங்களும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். மார்த்தாள் மரியாள் வீட்டிற்கு இயேசு சென்றிருந்தார். மரியாள்
இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாள் பற்பல வேலை செய்வதில் வருத்தமடைந்து கொண்டிருந்தாள். ஆண்டவர் சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆண்டவருடைய வார்த்தையாகிய நல்ல பங்கை, அவருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வசனங்களை வாசிக்கிறது போதாது, வாசிக்கும் போதெல்லாம் சொல்லுங்கள், இந்த வார்த்தையின்படி நான் நடப்பேன், இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், இந்த வார்த்தை என்னோடு கூட பேசட்டும், இந்த வார்த்தை எனக்கு நம்பிக்கை கொடுக்கட்டும் என்று சொல்லி 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 நாம் பின்பற்றுவோம். செபிப்போம். அன்பின் தகப்பனே, வார்த்தையால் இந்த உலகத்தை உருவாக்கின கர்த்தாவே, வார்த்தையால் எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற கர்த்தாவே, வார்த்தையால் எங்களை பலப்படுத்துகிற கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமீன்.